ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நெல்லிடியில் தான் நிற்கிறோம். பர்த்டே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் 6வது சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அக்கா சர்ப்ரைஸாக கேக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்து விட்ருக்கீங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, கொடுங்க. ஓகே, யாராவது மட்டும் கெஸிங் இருக்குதா? யாராவது மட்டும் கெஸிங் இருக்கா? கண்டுபிடிச்சிங்களா யாருக்கு இந்த கிஃப்ட் வந்தாண்டு? மகனவியா? இல்ல, என்ன உடன் எடுத்தோன்னே மகனாக வச்சிருக்கேன். இது மகன் தேர்ந்து வந்த கிஃப்ட் இல்ல, இது ஒரு பொம்பளை பிள்ளையால உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாவான்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கேன். எங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லுங்க. உங்களோட பர்த்டே எத்தனை நாள் பர்த்டே அம்மாக்குது? 64வது பர்த்டே. சரி, ஓகே. இது அம்மாக்கு இந்த 64வது பர்த்டேவா அம்மா மறக்க கூடாது, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி தரணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல உறவு தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் வாங்குவோம். நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்குது. யாரும் பின்னாடி பாப்போம். சரி, அது வாங்க. ஏண்டா பாவம் தானே, உங்களோட பர்த்டே உங்களை கஷ்டப்படுத்த கூடாது இல்ல? அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாப்போம். கிஃப்ட் அனுப்பி நான் என்ன சொன்னேன்? துறவங்க உங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் திறந்து காட்டுங்க. எல்லாரும் பாத்துக்கொள்ள நினைக்கிறேன். என்ன கிஃப்ட் வந்து அந்த பாக்குறதுக்கு ஆசையா? நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லாட்டி திருப்பி கிஃப்ட் அதையும் கொண்டு வந்து தரட்டுமா? உடனே கொடுப்போமா? ஒரு கிஃப்ட் இருக்கு, ஒரு மத்தியானம் வாங்கி இது அப்பாட. ஓகே, இது அப்பாட ட்ரெஸ் லாஸ்டா கொடுப்போமா அப்பாட்ட? பார்த்து ஏதாவது வடிவங்க நான் பொறுத்து இல்ல கஷ்டமா இருக்கே. ஒரு வீடியோல கமெண்ட் பண்றேன், அவங்களை கிஃப்ட் அவங்கள்ட்ட பிரிக்கிறது போது நீங்க ஏன் ஓபன் பண்றீங்க? அப்படியே நல்ல உறவுகளும் இருக்கு. விளங்கிச்சோ? அதனால நான் மாட்டே கொடுக்கணும். யாரோ சண்டை பிடிக்கிறாங்க வீடியோ. கவலைப்படாதீங்க, வீடியோ வரும் உங்களுக்கு. பர்சனலா டேக் பண்ணனும், டேக் பண்ணாலும் கேட் கிஃப்ட் வாங்கினதை விட உங்களுக்கு பேக் பண்றதுக்கு தான் மீனா கட்டுவீங்க. பிடிக்குமா அம்மாக்கு இந்த கலர்? இல்ல எனக்கு அடிச்சுமா சொல்றீங்க? இல்ல இல்ல, எனக்கு இது பிடிக்கும். சரி வச்சுக்கோ, அப்ப நல்லா இருக்காண்டு. கருத்து கொடுத்துட்டு போங்க. கிட்ட கொடுங்க, கிட்ட வீடியோ கொடுங்க. ஓகே, அதை வைங்க. இத மட்டும் அம்மா நின்று கொண்டு வச்சிருந்தாவோ? சரி, சரி சரியா 8 நம்பர் சரிப்பா போறோம் நீங்க. அப்ப சைஸ் எல்லாம் சரியா கெஸ் பண்ணி யார் கிஃப்ட் அனுப்பினது? பொம்பளை பிள்ளை தான் இப்படி பார்த்து பார்த்து எனக்கு எல்லாம் பண்ணி தரும். சரி, நீங்க வந்து நீ மகனாக்களை சொல்றீங்களே, மகனாக்கள் நிக்கிறேம்மா? இல்ல இல்லையா? ஆனா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாலும் இந்த இடத்துல நிக்குது. அனுஷா அனுஷாவா? அனுஷான்றது இப்படி காட்டினா தெரியாது. பேரு மகள், உங்களோட மகளா? சரி, ஓகே பாப்போம். நான் சொல்றேன் இல்லையே,
நான் சொல்றேன் இல்லையே இதுமா பர்சனலி இந்த பேக் பண்ண நல்ல உறவுக்கு நன்றி. சரியா? நான் இனிமே உங்களை யாராவது பேக் பண்றத சொல்றேன். பேரை மட்டும் ஒரு பண்ணி விட்டுருக்காங்க. யாராவது மட்டும் கெஸ் பண்ணிட்டீங்களோ? அம்மாக்கு சுகர் இருக்கோ? ஓமா அப்ப என்ன உங்களுக்கு சாக்லேட் தருது? அப்பாவுக்கு கொடுப்போமா? அப்பாவுக்கு சுகர் இல்லையா? பாத்தீங்களா, நீங்க சமைச்சு கொடுத்து அந்த அளவுக்கு சுகர், அவருக்கு சுகர் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சுகர் வந்துடுது. இல்ல அப்பாவை சமைச்சு தருவேன், நீங்களும் சமைக்கிறீங்க. ஆனா அப்பா பார்த்து தானே சமைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அப்பாவை பார்த்து தானே சமைச்சு தராலும் நினைக்கிறாங்க. மனசுல பாசத்துல சில நேரம் சமைச்சு தந்தாலும் தருவேன். இந்த தருவார் நல்லா இல்லையே. இல்ல எல்லா இடத்தையும் சமைச்சு தருவாரா? உண்மையா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றீங்க. இல்ல உண்மையாதான். உண்மையாவா? பிள்ளைகள் எல்லாம் நிக்கிறீங்களா? சொல்றீங்க. அம்மா மனசு எப்ப மனசுல விட்டு கொடுக்க மாட்டா. பிள்ளையும் உனக்கு ட்ரெஸ் தான் அனுப்பிடுறீங்க. சரியா? இப்ப எல்லாம் வெயில் காலம் தானே, அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுறீங்க. எல்லா கிஃப்ட்டுமே வேண்டியாச்சு. ஆனா யாரு நீங்க என்ன கெஸ் பண்ணி சொல்லுவீங்க? சரி சொல்லுங்க, யாரா இருக்க மாட்டேன். நீங்க யார நினைக்கிறீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மகள 2 பேரும் தான் அப்படியே அனுப்பி தரோம். மகள 2 பேரும் தான். இப்ப என்ன டாக்கணும் மகனை விட்டுட்டீங்க? மகன் தான் வெளியில நிக்கிறேன். மனுஷன் உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும் நினைப்பீங்களா தானே? அவர் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணி ஆடுறீங்க, பேசி ஆடுறீங்க, அதெல்லாம் பண்ணி தர மாட்டேன். ஓமா அப்பா இதுவரை எல்லாம் வாங்க மாட்டேன், பண்ணி தர மாட்டேன். உடுப்பு சரியில்லாம பண்ணி தந்துருப்பாரு, நிறைய பண்ணி தந்துருப்பாரு. அப்ப பிறகு என்ன? சரி, அப்ப யாரா இருக்க முடியும் சொல்லி கெஸ் பண்ண முடியாம இருக்கா? சரி, உங்களுக்கு அவங்க சாங் ஒன்று டெடிகேட் பண்ணிருக்கீங்களா? கேப்பமா. சரி. வண்ணம் நீயே, வாரும் நீயே, ஊரும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, இயக்கங்கள் தேர்த்தாயே, இறைய பிழைத்தே, உயிராம் எடுத்தே, நான் தானே அது முத்தத்தான் ஒரு வெண்பாவை நான் செய்தே கண்ணேன். இது சொல்லி இது தீர்த்தான் அது திருத்தங்களை செய்தாய் கண்ணேன். கண்கள் நீயே, காற்று நீயே, தூளும் நீயே, தூரும் வெள்ளை, வண்ணம் நீயே, வேண்டாம். யார போய் கிஃப்ட் அனுப்பிடுறது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா பாட்டு எல்லாம் போட்டிருக்க பேர கிஃப்ட் அனுப்பினேன். மகன். மகன் ஷோர மகன் தானா? ஒரு மகன் தானா? 2 பேர். 2 பேரும் என்ன? ஓகே, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி அம்மாட இந்த பர்த்டேல அம்மா போய் சந்தோஷப்படுத்தி பார்க்க சொல்லித்தான் கிஃப்ட் அனுப்பினேன். நீங்க அழகா கவலைப்படுவீங்க இல்லோ, அதை இப்ப உங்களோட பக்கத்துல இல்லேன்னு, அதை உங்களோட கூட இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட ரொம்ப மிஸ் பண்றீங்க மாமன்னு சொல்லி எங்கள் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்தி சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. சரியா? நீங்க சந்தோஷம் தானே? அப்ப அழக்கூடாது. மிஸ் பண்றீங்களா அவங்கள ரொம்ப? சரி, ஓகே. அவங்க அப்ப நீங்க மிஸ் பண்ற மாதிரி தானே உங்களை அவை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? 2 பேரும் உங்களோட இந்த பர்த்டேல இல்லைன்னு சொல்லி
ரொம்ப கவலைப்படுறீங்க. சரி எல்லாம் உங்களுக்காக தானே. அப்ப அவளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மகனாக்களுக்கு? பார்த்து கொண்டுதான் இருக்கேன். பார்த்து கொண்டுதான் இருக்கீங்கம்மா. அவ்வளவு மட்டும் தானே? தேங்க்ஸ். அப்படி ஒண்ணுமே இல்லையா? காலையிலே வளர்த்ததுக்கு இதெல்லாம் பெருசு இல்லையே. அம்மாக்கள் சின்னல இருந்து எவ்வளவோ செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க. என்ன சொல்லலாம், அவையில் தங்களால முடிஞ்சதை உங்களுக்கு செய்றீங்க. விளங்குது. நீங்க சின்னல இருந்தே வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அவை தங்களால முடிஞ்சது உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி எதுவித எதிர்பார்ப்புமே இல்லாம அம்மாக்கு செய்திருக்கீங்க. அவ்வளவுதான். அம்மா எப்பயுமே ஆம்பளை பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேங்க தானே. கழுங்க அக்காவை வந்தனே அம்மா அம்மா அண்ணாவை தான் சொல்லுவா, மகனாக்களை தான் சொல்லுவா அம்மா. கட் பண்ணுவோமா? தேங்க்யூ சோ மச். என்ன உங்களோட பிஸியான டைம் எனக்கு ஒதுக்கிட்டு இருந்தீங்களோ. நீங்க எப்பவுமே இந்த 64வது பர்த்டே மாதிரி 100 வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் எங்களோட ஆசை. உங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசையுமே அதே மாதிரி நீங்க சந்தோஷமா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? உங்களோட பிஸியான டைம் எனக்கு ஒதுக்கிட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். ஓகே. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே தந்தை நீயே தோழன் நீயே April, May, June, July, I like you. September, October, I thank you. I'm